இந்த ஊரில் எல்லா வேலைக்கும் ஜாம்பியை தான் மேம்படுத்துகிறாங்க. அந்த ஜாம்பியை யாரையும் கடிச்சிடக்கூடாதுன்றதுக்காக அது கழுத்தில் எலக்ட்ரானிக் காலரையும் மாட்டிடுறாங்க. இப்படி தான் அந்த ஊரில் வாழ்கிற ஒரு அம்மாவும் பையனும் சரி எல்லாரும் ஜாம்பியை கொண்டாங்க. நம்மளும் நம்ம வீட்டுக்கு வேலை செய்ய ஒரு ஜாம்பியை வாங்கிட்டா உதவியாக இருக்குன்னு ஒரு ஜாம்பியும் வாங்கிடுறாங்க. அது ஒரு பேடு ஃபிடோ. மற்றவங்க மாதிரி இல்லாமல் அந்த ஜாம்பியை ரொம்ப அன்பாகவும் பாசமாகவும் பார்த்துக்கிறாங்க. என்னதான் வேலை வாங்கினாலும் அதை பெட்டு மாதிரி பார்த்துக்கிறாங்க. இவங்க பாசமாக பார்த்துக்கிட்டதுனாலேயே ஒரு நாள் அந்த பையனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவனை ஒம்பளுக்கு அடிக்கிறாங்க. அதை பார்த்து அந்த ஜாம்பி உடனே கோவப்பட்டு அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் தூக்கி ஓர போட்டுரு. அதை மனசில் வச்சு அவனுங்க ஒரு நாள் அந்த ஜாம்பியையும் அந்த பையனையும் மரத்தில் கட்டி போட்டுடுறாங்க. கட்டி போட்டுட்டு அந்த ஜாம்பியோட கழுத்தில் இருக்க எலக்ட்ரானிக் காலராக ஊற்றிட்டுறாங்க. ஏன்னா அந்த காலரை கழட்டு அந்த ஜாம்பி உடனே போயிட்டு அந்த ஓனரை தான் கிடைக்கும். ஆனால் இங்கே மாறா ஜாம்பி அந்த பையன் மேலே இருக்க பாசத்தினால அவனை கிடைக்காம அவங்க ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் தோத்திட்டு போய் அவங்களை கடிச்சிட்டு பையனோட கட்டை அவுக்கலான்னு போகுது. ஆனால் அது டைட்டாக இருக்கனால அந்த ஜாம்பியால் அவுக்க முடியல. உடனே அந்த பையனோட அம்மா அழைக்கிறதுக்காக அந்த ஜாம்பி போயிடுது. அதுக்குள்ளே அந்த 2 பையனும் ஜாம்பியாக மாறிடுறாங்க. ஜாம்பியாக மாறி இவனை கடிக்க வரலான்னு பார்க்கும்போது அதுக்குள்ளே அந்த ஜாம்பியும் அவனோட அம்மாவும் காரை ஏற்றி இவனை காப்பாற்றிடுறாங்க. அடுத்து என்ன நடந்து தெரிஞ்சுக்கணும்